ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின் ஹாபியல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஆர்மிஸ், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இன்னையிலேருந்து நான் நம்மளோட ஐடியா மாற்ற போகிறேன். ஆக்சுவலி நான் இப்போது BTS OT7 லவ்னு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி பிரியா BTS அனிமேகள் 2000 வச்சுருப்பேன். அது கொஞ்சம் லென்த்தாகவும் அப்புறம் நம்ம சேனலுக்கே சம்மந்தமே இல்லாத மாதிரியும் இருக்கா, அதனால தான் அதை எடுத்துட்டேன். 14 டேஸ்க்கு அப்புறம் சேனல் நேமே மாற்றிடுவேன். ஸோ நம்ம சேனல் தான், வேறு எதுவும் நினச்சிட்டு போயிடாதீங்க, ஓகேவா? ஜின் ஹாப் ஒன் ஷார்ட் நேம் ஃபாலிங் இன்டு யுவர் ஸ்மைல். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ ஜின் ஹாப் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் அவங்க அம்மா கூட நடந்து ஒரு ஷாப்பிங் போயிட்டுருக்கான். அப்போ அந்த பையனில் அம்மா கிட்ட, அம்மா இங்கே பாருங்களேன், உங்களை நான் ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே போயிருக்காங்க. அந்த டைமில் ஒரு பையன் லைப்ரரிக்குள்ளேருந்து வரான். அந்த பையனை இவன் பார்த்துட்டே இருக்கான். அப்போது அம்மா வந்துட்டு, டேய் அங்கே என்னடா பார்த்துட்ருக்க, சீக்கிரம் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அப்படியே நின்றுட்டே இருக்கான், காதலே விழாத மாதிரி. இவன் அந்த பையனை பார்த்துட்டே இருக்கான். அம்மா வந்து, ஜின் சீக்கிரம் வா, டைம் ஆகுது பாரு அப்படின்றாங்களா. அம்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரிக்குள்ளே இருக்க அந்த பையனவே பார்த்துட்டு இருக்கானா. அந்த பையன் அழகாக உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான் அமைதியாக. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்கா, அங்கே தான் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஜின் இருக்கான் இல்லையா, ஆமாம் உங்களுக்கு இதில் என்ன ட்ரெஸ் வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ அவங்க அம்மாவும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா கால் பண்ணுறாரா. ஸோ இப்போ நம்ம ஜின்னில், அம்மா என்னம்மாச்சு அப்படின்னு கேட்குறாங்களா. அப்பா ஊர்லேருந்து வந்துட்டார் ஜின் அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் நாங்கள் அப்புறமா வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஜின்னில், உங்களோட கடையில் இருக்க ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது, நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம், ஸோ மறந்துடாதீங்க, இது எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அங்கேயே வச்சுட்டு போகிறாங்களா. அவங்கள அதுக்கு முன்னாடி யாராவது வந்துட்டாங்கன்னா இது எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோமே அப்படின்றாங்களா. ஐயோ ஆண்டி ப்ளீஸ், இங்கே பாருங்க, இந்த ட்ரெஸ் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் வந்து எடுத்துக்கிறேன், எங்கள் அப்பா அர்ஜென்ட்டாக கால் பண்ணியிருக்காங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அவங்க அம்மாவும் போயிடுறாங்களா. அவங்க அம்மா போனதுக்கப்புறம் இந்த பையன்ல அந்த ஆண்டிகிட்ட, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து வந்துடுறான். ஸோ இதுக்கப்புறம் போகிற வழியில் அந்த பையனை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜின்னு பார்க்குறான். பட் அந்த பையன் இப்போ அங்கே இல்லை. ஸோ இப்போ அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் தான் வராங்களா. அந்த இடத்துல நம்ம ஜின்னோட அப்பா வராரு. பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். 2 பேரும் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜின்னில், அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா, நான் அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன்ப்பா, அது அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, நான் அதை தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பரவாயில்லையே, என் பையன் வளர்ந்துட்டான் அப்படின்றாங்களா. அப்பா நான் வளர்ந்துட்டேன் தான், அது உங்களுக்கு தெரிலையா, ஆனால் ஜின் நீ என்னோட குட்டியாக இருக்கே அப்படின்ற மாதிரி அப்பா சொல்கிறாங்களா. வைஃபுமே, அவனை கலாய்க்காதீங்க போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ 3 பேரும் போகிறாங்க. ஸோ இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே தான் போகிறாங்களா. அப்போது 3 பேருமே உள்ளே போகிறாங்க. ஜின்னில் வெளியே உட்காந்துட்ருக்கான். உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறானா விண்டோ வழியாக, அதான் ஜன்னல் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே பார்த்துட்ருக்கான். அப்போது அந்த பையன், அதான் லைப்ரரியில் படித்த பையன் போயிட்டுருக்கான். ஆப்போசிட்டில் பொக்கே ஷாப் இருக்கா, அதில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டேன் அவன் பாட்டுக்கு நடந்து போகிறானா. ஜின்னா உச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். ஆமாம் ஜின் என்ன பண்ணுற, சாப்பிட்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தான் பார்த்துட்ருக்கான். அவன் சிரிக்கிறானா, அப்படியே சிரிச்சுட்டே அந்த ஃப்ளவர்ஸை ஸ்மெல் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கான். அவ்வளோதான், ஜின்னா அப்படியே ஃப்ளோட் ஆகிடுறான். ஏன்னா இந்த பையனை நான் எங்கே இருந்தாலும் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு ஏன் இவனை இவ்வளோ பிடிச்சிருக்கு, திரும்பி இவனை பார்ப்பேனா அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ 3 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்களா. ஜின்னில் போனோடனே பெட்டில் போய் படுக்கிறான். படுத்துட்டு சும்மா அதான் ஃபோன் பார்த்துட்ருக்கானா. அட் சேம் டைமில் இந்த பையன் லைப்ரரியில் இருந்தான் இல்லையா, அவனுமே ஃபோன் பார்க்குறான். அதில் நம்ம ஜின்னோட ஐடி இருக்குது. இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அதுவும் இவன் வேறு ஹேண்ட்ஸமாக இருக்கான். சரி இன்ஸ்டாகிராமில் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் கொடுக்குறான். ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். என்னன்னு தெரில, இவனுக்குமே ஜின்னை பார்த்ததும் ஒரு மாதிரி பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், இப்போ அப்படியே ஃபோனை வச்சுட்டு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. அந்த இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் டைம் ஜின் இருக்கான் இல்லையா, அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அதே கடைக்கு தான் போகிறான். அதான் அந்த ட்ரெஸ் ஷாப் இருக்கு இல்லையா, அங்கே தான் போகிறான். பட் இந்த டைம் அங்கே அதான் அந்த லைப்ரரியில் பார்த்தான் இல்லையா, அந்த பையன் உட்காந்துருக்கான். ஜின்னுக்கா அவனை பார்த்ததுமே என்ன இவன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அம்மா இல்லை இவ்வளோ வா ஜின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜின்னுமே அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். அப்போ தான் அந்த ஞாபகமே இருது, இவன் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தான்ல அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த பையன்கிட்டே போய் ஸ்ட்ரைட்டா, ஹே நீ எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்ததானா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அது வந்து அப்படின்னு முடிச்சிட்ருக்கான். அப்போது ஜின்னோட அம்மா என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. இந்த பையன் இல்லைம்மா அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த ட்ரெஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வராங்க. வந்துட்டு
என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்களா, இல்லான்ட்டி இதோ இந்த பையன் இருக்கான்ல, இவன் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தான் இன்ஸ்டாகிராமில், அதான் இவன் தானே அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்படின்றா. ஜெய்ஹோப்பில் திரு திருன்னு முடிச்சுட்டு, ஆமாம் நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஸோ ஜின்னில் ஒரு மாதிரி உள்ள ஷையாக இருக்குது, வெளியே அப்படியே நார்மலாக இருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இப்போ அந்த பையனோட அம்மா இருக்காங்கல்ல, அப்படியே நல்லா ஃபேமிலியும் ஒரு மாதிரி நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜின்னில், ஆன்ட்டிங்க பார்த்தீங்களா, இது என் ஃபர்ஸ்ட் மந்த் சேல்ரி, ஸோ இதில் தான் என் அம்மாவுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இவங்களுக்கு பிடிச்சி போயிடுது ஜின்னை. அப்போது நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்களா. நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த சின்ன வயசுலேயும் நீ மேனேஜராக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்களா. ஆமாண்டி, என்னோட ஸ்கில்ஸ் பிடிச்சி போய் என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அவங்களுக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது, ஜின்னோட அம்மாவுக்குமே ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. அப்போ தான் சொல்கிறாங்க, இவன் ஏன் பையன் அப்படின்ற மாதிரி. ஜின்னுக்கா, ஆண்டி இது உங்கள் பையனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஆமாம் இது என் பையன் தான், இப்போ தான் ஃபைனல் இயர் போயிட்டுருக்கான், இவனோட பேர் ஜேஹோப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜேஹோப்பில் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் இன்ட்ரோ வைக்கிறாங்களா. அப்போ நம்ம ஜின்னுமே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நாங்கள் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்களா. அப்போது நம்ம ஜின்னில் அவன் ரெக்வஸ்ட்டை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டு விட்றானா. ஜேஹோப்பில் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஏன் இவன் இப்படி சொல்கிறான், ஒரு வேளை இவனுக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கானா ஃபோனவே. தென் இதுக்கப்புறம் மார்னிங் ஆகுது. ஜின்னா அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கான். போகிற வழியில் நம்ம ஹோபி இல்லையா, பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பஸ்ஸுக்காக. ஜின்னு பார்க்குறான், பார்த்ததுமே பைக்கை நிறுத்தி, ஆமாம் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறானா. ஹோ, இந்த டைம் இன்னைக்கு பஸ்ஸு வராதே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். சும்மா சொன்னேன், சரி நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். ஜெஹோப்புக்கு ஆர்வமாக இருக்கு, பட் ஆனால் நேற்று அப்படி பண்ணா இல்லையா, அதான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா இல்லையா, அந்த கோவத்தில் இல்லை பரவாயில்ல நானே போய்க்கிறேன், எனக்கு பஸ் இருக்குது, எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்றானா. இப்போ கரெக்டாக ஜெஹோப்போட ஃப்ரெண்டு ஒரு பையன் அங்கே வரான். ஜின்னுமே அங்கே வந்து கிளம்பிடுறானா, நிற்கவே இல்லை. அந்த பையன் வந்து, டேய் அவர் யாரடா அவ்வளோ அழகாக இருக்காரு, இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே, உன்னோட ரிலேட்டிவா என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. அவன் அழகாக இருக்கா இல்லாமல் போகிறான், உனக்கு என்ன, நீ அவனை பற்றி கேட்குற அப்படின்னு ஜெஹோப் கேட்குறான். இல்லைடா செம்மையாக இருக்கான் பார்க்கவே, உனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் எனக்கு தெரியல பற்றியா அப்படின்றான். நீ ஏன் அதெல்லாம் கேட்குற, அதெல்லாம் கேட்காத அப்படின்றான். ஏன்னா நேற்று அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா இல்லையா, அந்த கோவத்தில் அப்படி பேசுகிறான். சரிடா விடு சிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக பஸ் வருது, போகிறாங்க. அப்போது கரெக்டாக அங்கே ஒரு கம்பெனி இருக்கு. அப்போ தான் நம்ம ஜின்னு உள்ளே போகிறான். இதை நம்ம ஹோபி பார்க்குறான். ஓ, இங்கே தான் நீ ஒர்க் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி போகிறான். பார்த்தா பக்கத்தில் தான் நம்ம ஜேஹோவோட யூனிவர்சிட்டியுமே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜேஹோப் ஃப்ரெண்டும் உள்ளே போகிறாங்களா. அப்போது ஜேஹோப் ஃப்ரெண்டில், டேய் யாருடா அவரு, எனக்காக சொல்லுடா, எனக்கு அவரை பிடிச்சிருக்குடா, எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. டேய் அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்காத, அவன் கேரக்டர் சரியில்லைடா அப்படின்றானா. ஏன் அப்படி சொல்கிற, அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவான், எனக்கு அவனை பிடிக்காது அப்படின்றானா. ஹே என்ன சொல்கிற, எனக்கு இந்த மாதிரி ரூடாக இருக்க பசங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரிதான் எனக்கு பிடிக்காது, நான் இன்ட்ரோலாம் கொடுக்க மாட்டேன், எனக்கே அவனை இப்போ தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி விடு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜெய்ஹோ ஃப்ரெண்டு சொல்கிறான். அதெல்லாம் நீ ஏன் பண்ணுற, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. தென் இதுக்கப்புறம் இப்போ யூனிவர்சிட்டி படித்தாங்கன்னா அங்கே நிறைய கம்பெனிஸ்லேருந்து வந்து ஆள்லாம் செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக கேம்பஸ்குள்ளே வருவாங்களே, அதே மாதிரி தான் பிரின்சிபல் ரூம்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு மறுநாள் நிறைய கம்பெனிஸ்லேருந்து ஆள் செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூனிவர்சிட்டிக்கு வராங்க. ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணுமோ அங்கே உங்களோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜெஹோப் கிட்ட அந்த ஃப்ரெண்டு கேட்குறான், டேய் என்னடா நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, நான் போகவே மாட்டேன் அப்படின்றேனா. டேய் நம்ம பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குல்லடா, அந்த கம்பெனிலேயே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறானா. ஐயய்ய அந்த கம்பெனிக்கு நான் வரையே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக அப்படியே இந்த நாள் போகுது. நம்ம ஜின்னில் பார்க்குறான் போகிற வழியிலலாம் ஜெஹோப்பை பார்க்கவே முடியல. சரி லைப்ரரிக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம் லைப்ரரிக்குள்ளே போகிறான். பார்த்தா நம்ம ஜேஹோப்பில் அங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், புக்ஸ்லாம் படிச்சுட்டு. அப்போது ஜின் வந்துட்டு எனக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கோட நேம் சொல்கிறானா. ஜேஹோப்பில் அந்த செக்ஷன்லாம் வாங்கிட்டு இருக்க, அங்கே போய் எடுத்துக்கோங்க அப்படின்றானா. அப்போ தான் ஜேஹோப் ஃபேஸே பார்க்குறான். என்ன நீ எதுக்கு இங்கே வந்த, நீலாம் லைப்ரரி வந்து நான் ஒரு டைம் கூட பார்த்ததே இல்லை, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறானா. அட என்னப்பா லைப்ரரிக்கு யாரும் வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்கா என்ன அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி இப்போ உனக்கு என்ன இன்னும் எடுத்துக்கோ அப்படின்றானா. ஆனால் எனக்கு தெரியாதே, நீ தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றான். ஜேஹோப்பில் அப்படியே பார்க்குறான் ஒரு மாதிரி வியடா. ஹே நீ எப்போ எடுத்துக்கோ அப்படின்றானா.
ஓனரை போய் கேட்குட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜேஹோப்ல அவர்கிட்டலாம் சொல்லாத, அவர் ரொம்ப பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பே வந்து எடுத்து கொடுக்க வரான். பட் அது கொஞ்சம் ஹைட்டில் இருக்கா, நம்ம ஜேஹோப் தான் ஜின்னை விட குட்டியாச்சே. ஸோ அப்படியே அதை எடுக்கலான்னு நினைக்கிறான். ஜின்னில் நீ நீ தான் குட்டியாக இருக்கியே, நான் வேணா உன்னை தூக்குட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. வாயை மூடு, இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுறவெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காதா, அடிச்சிருவோம் அப்படின்றானா. சரி, நான் என்ன ஃப்ளர்ட்டா பண்ணுறான், உனக்கு ஹெல்ப் தானே பண்ணுறான் அப்படின்னு கேட்குறான். நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்றானா. நீ இப்படி கோவமாக இருக்காதா, சிரியேன், சிரிச்சா அழகா இருப்ப அப்படின்றானா. நான் சிரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானா. இங்கே பாரு ஜேஹோப், எனக்கு ஒன்றை ஒன்றை சுத்தமாக பிடிக்கல அப்படின்றானா. ஜேஹோப்க்கு கோவமாக வருது. ஏய், நான் இப்போ உன்கிட்ட கேட்டேனா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, நான் பிடிக்கலன்னு சொன்னது நீ என்கிட்ட இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறல, அதை நான் எரிஞ்சு விழுறதுக்கு ஃபயரா அப்படின்னு கேட்குறானா. நீ ஃபயராக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அப்படின்றானா. ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து ஓடி போயிடும் அப்படின்றானா. நான் ஏன் ஓடணும், எனக்கு கேட்ட புக்கை நீ எடுத்து கொடுக்கலையே அப்படின்றான். இரு பண்ணி தொலைறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் எடுக்க போகிறான். பட் பாவம் எட்டவே இல்லையா. வேணும்னே அதான் அதான் எடு 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 அப்படின்னு சொல்லிட்டு சேர் பண்ணுறான். ஜேஹோப்ல இப்போ நீ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க, இங்கே சைலண்ட்டாக இருக்கணும், உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறானா. ஐயோ இல்லை ஹோபி, நான் நான் ஜஸ்ட் உனக்கு சேர் பண்ணுறான் அவ்வளோதான் அப்படின்றானா. நீ என்ன சியர்ஸ் கேர்ளா அப்படின்னு கேட்குறானா. பாரியா, உனக்கு கலாய்க்க கூட தெரியுமா, பட் அழகாக தான் இருக்குது அப்படின்றான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேடர் எடுத்துகிட்டு வந்து அதில் ஏறி எடுத்து கொடுக்குறானா. நம்ம ஜின்னில் வேணும்னே அந்த லேடரை பிடிச்சி இப்படி ஆட்டி விட்டுறான். ஜேஹப்க்கு காண்டாகுது. ஒழுங்கு மரியாதையாக விடுன்றானா. பட் விடவே இல்லை. வேணும்னே ஆட்டவும் அப்படியே ஜேஹப் தடுக்கி விழுற மாதிரி போகவும் ஜின்னு பிடிச்சிடுறான். எங்கே செஸ்ஸில் கையை வச்சிடுறானா. ஜேஹப்புக்கா ஒரு மாதிரி கோவம் வருது. ஸோ மேலேருந்து அப்படியே காலால் வயிற்றுலேயே ஒரு கிக் பண்ணுறானா. பாவம் சின்ன, ஐயோ ஏன்டா உதச்ச அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நீ பண்ண வேலை அப்படி, நான் உன் மேலே விழணும், நான் உன்னை கிஸ் பண்ணோம், உடனே நீங்கள் என்னை பிடிக்கணும், இதானே உனக்கு தேவை அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் இல்லையே, நான் ஒன்றும் ஹீரோ கிடையாது, நீ ஹீரோயினும் கிடையாது அப்படின்றானா. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க. ஒன்றும் இல்லை, சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்றானா. ஹே, ட்ரை பண்ணி பார்க்க நான் என்ன, நீதான் நீதான் என்ன என்ன அப்படின்னு கேட்குறானா. நான் ஒன்றும் இல்லை, வாய் மூடிட்டு கிளம்பு அப்படின்றான். இந்த புக்கு கிடச்சிருச்சுல போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறானா. அட, நான் இது ஒன்று மட்டும்தான் சொல்லையே, இன்னும் 2 வேணுமே அப்படின்னு கேட்குறானோ. ஜெஹோப்புக்கா கோவம் வருது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவனை டேய் இங்கே வாடா, இவருக்கு ஏதோ புக்ஸ் வேணுமா எடுத்து கொடு அப்படின்றானா. அட இல்லைடா, எனக்கு ஆல்ரெடி இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன், ஸோ நீ தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதான் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெஹோப்போட ஃப்ரெண்டு தான். அப்படியே போயிடுறானா. டேய் நீ கேட்டலடா ஒருத்தரை பற்றி, அவர் தாண்டா அப்படின்னு ஜெஹப் கத்துறானா. அட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த சைடு வந்து நிற்கிறானா. அவனா பார்த்தோன்னே ஃப்ளர்ட் ஆயிடுறான். ஐயோ நீங்கள் என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறானா. ஜின்னில் அதை கண்டுக்கவே இல்லை. அட தம்பி நகரங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜேஹோப்ல நிறைய குட்டி பசங்களாம் வந்து அங்கிள் ஸ்டோரி சொல்லுங்க ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு கேட்குதுங்களா. ஸோ ஜேஹோப்மே அந்த பெஞ்ச் மாதிரி இருக்கு, அங்கே உட்காந்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கான். இதை நம்ம ஜின்னு ஜேஹோப் பக்கத்தில் உட்காந்து கண்ணத்தில் கை வச்சுட்டு அழகாக பார்த்து ரசிச்சிட்டு இருக்கானா. அந்த குழந்தைங்கள பார்க்குதுங்க 2 பேர்த்தையுமே. ஆமாம், இந்த ஸ்டோரியில் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ், பிரின்ஸ் வந்து ஏன் பிரின்சஸ் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குதுங்களா. என்ன ஸ்டோரியில் இதில் அப்படி இல்லவே அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோ கேட்குறான். இல்லை அங்கே பாருங்க, அந்த பிரின்ஸ் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குதுங்களா. ஜேஹோப்ல அப்போ தான் பார்க்குறான். அட நீ இன்னும் இங்கே வந்து போய் தொலையலையா அப்படின்னு கேட்குறானா. ஸ்டோரியை மட்டும் கண்டினியூ பண்ண, நல்லா இருக்குல்ல கேட்க. குழந்தைங்களா உங்களுக்கு ஸ்டோரி வேணும்ல அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறானா. ஆமாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லுதுங்களா. ஸோ என்கிட்ட பார்க்காம அவர் ஸ்டோரி பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ ஜேஹோப் மிஸ் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறானா. இப்போ அந்த பையன் இருக்கான் இல்லையா, அதான் ஜேஹோப்போட ஃப்ரெண்டு, அவன் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் ஜின்னுக்கு. ஜின்னு இல்லை, இந்தா தண்ணி குடி, தண்ணி குடிச்சிட்டு ஸ்டோரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பு தான் கொடுக்குறான். உனக்கு டைமா இல்லையா, நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். இல்லையே எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சுச்சு அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் இன்னைக்கு கிளம்பு அப்படின்றானா. இல்லை நான் ஆஃபீஸ் முடிஞ்சதும் எனக்கு ரெஸ்ட் டைம் வேணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் இங்கே வந்து ஒர்க்கை பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுமே அதை அப்படியே ஓகே பண்ணிடுறானா. ஸோ அப்படியே அந்த நாளும் முடியுது. நம்ம ஜின்னில் ஜேஹோப் கூட தான் வந்துட்டுருக்கான். கரெக்ட் இதை ஜேஹோப்போட அம்மா பார்த்துடுறாங்க. இப்போ ஜின்னை கூப்பிடுறாங்களா, ஜின் அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உள்ளே போகிறானா. நீ எதுக்கு வர, நீ போகாத போ, வெளியே போ வெளியே போன்றானா. அட ஆன்ட்டி என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறான்.
ஆன்ட்டி நீங்கள் இன்னுமா கடைய மூடல அப்படின்னு கேட்குறானா. இல்லை நான் ஜெய்ஹோப் வந்ததுக்கப்புறம் தான் எப்பொழுதும் க்ளோஸ் பண்ணுவான் அப்படின்றாங்களா. ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா இனிமே தான் நான் எனக்கு உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் வாங்க 3 பேர் கடைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறானா. இல்லைப்பா பரவாயில்ல நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்றாங்க. ஆன்ட்டி அதெல்லாம் இல்லை நீங்கள் வாங்க. அம்மா அங்கிள் எங்க அங்கிள் வெளியே ஒர்க் பண்ணுறாருப்பா நானும் ஜெய்ஹோப் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரிங்க ஆன்ட்டி வாங்க இன்னைக்கு நானே வைக்கிறேன். ஜெய்ஹோப்பில் அம்மா வேணாம் சொல்லுங்கள் அம்மா வேணாம் சொல்லுங்கள் அப்படின்றானா. வேணாம் பரவாயில்ல நாங்கள் போய்க்கிறோம். அதெல்லாம் இல்லை ஆன்ட்டி நான் உங்களுக்கு இன்னைக்கு ட்ரீட் வச்சேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூடவே கூப்பிட்டு போயிடுறானா. ஸோ இதுக்கப்புறம் 3 பேர் அங்கே போகிறாங்க. ஜெய்ஹோப்க்கு தான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜின்னில் அன்கம்ஃபர்டபுளாக ஆகாத நான் உன்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறேன் அப்படின்றானா. ஜெய்ஹோப்பில் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அதை ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறானா. நீ எதுக்கு இப்படி இவ்வளோ கோவமாக இருக்க நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ அப்படிங்கும்போது கரெக்டாக ஆன்ட்டி வந்துடுறாங்களா. நம்ம ஜெய்ஹோப்பில் அப்படியே முறைச்சிட்டே இருக்கான். ஆன்ட்டி நம்ம ஜெய்ஹோப் எப்பொழுதும் அப்படி முறைச்சிட்டே ரூடாக இருப்பானா என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லையே அவன் எப்பொழுதுமே சிரிச்சுட்டே ஹாப்பியாக வச்சுப்பான் கூட இருக்கவங்களையும் ஹாப்பியாக பார்த்துப்பான் அப்படின்றாங்களா. ஆனால் ஏன் என்கிட்ட மட்டும் இவ்வளோ ரூடாக இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அப்போது ஜெய்ஹோப்போட அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா ஒன்று அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாராவது பண்ணிட்டாங்கன்னா அதனால் கோவமாக இருப்பான். இன்னொன்று அவன் பிடிச்சவங்க அதான் ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட தான் அவன் கோவத்தை காமிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. எனக்கு தோணிடுது ஹோ அன்னைக்கு நம்ம பண்ணமே அதான் வேணும்னே ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னது அதனால் இவ்வளோ கோவமாக இருக்கானா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தாட்டில் போயிட்டுருக்கு மனசுக்கு. இப்போ வெளியே சொல்கிறான் ஹோ அப்போது ஜெய்ஹோப்க்கு என்ன பிடிக்காதா ஆண்டி அப்படின்னு கேட்குறானா. என்ன ஜெய்ஹோப் பிடிக்காத அவனை. ஆமாம்மா எனக்கு இவனை பிடிக்காது இவன் ஓவராக பண்ணுறான் எனக்கு இவனை பிடிக்கல அப்படின்றானா. ஆனால் ஜின் நல்ல பையனாச்சே அப்படின்னு கேட்குறாங்களா. அம்மா அது உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி நடிக்கிறான் அவன் நல்ல பையனே கிடையாது. சரி எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு ஜின்னு கேட்குறானா. அது அது வந்து அப்படியே அமைதியாகிடுறான். ஸோ அதான் ரீசனே கிடையாதுல்ல இந்த ரீசனுக்காக தானே வெறுக்கிறான் அவன் அப்படி வேணான்னு சொல்லவும். ஸோ அதனால் எதுவுமே சொல்லாமல் நிறைய ரீசன் இருக்கா நான் எதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜின்னு மறுபடியும் ரசித்து பார்த்துட்டு இருக்கான். அந்த இப்போ ஹோபியோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஜின்னுக்கிட்ட நீ இன்னைக்கு எங்களுக்கு ட்ரீட் வச்சல்ல சண்டே நீ வீட்டுக்கு வா நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆண்டி நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்றானா. ஜெய்ஹோப்பில் அடா அம்மா ஏம்மா அவனை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அவனும் நம்ம பையன் மாதிரி தானே அப்படின்றாங்களா. என்னம்மா சொல்கிறீங்க அவளாம் ஒன்றும் பாருங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறானா. இல்லை அவன் நமக்கு ஒன்று பண்ணும்போது நம்ம திருப்பி பண்ணோம்ல. ஹே நீ எங்களுக்கு பண்ணதுக்கு நான் திருப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அப்படிலாம் இல்லை ஆண்டி பாருங்க ஆண்டி உங்கள் முன்னாடியே இவனை எப்படி மிரட்டுறான் நான் என்ன பண்ணேன் இவனை நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்கிறானா. அப்பதான் அம்மா கேட்குறாங்க ஆமாம் ஜெய்ஹோப் அன்னைக்கு உனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தானே அதை நீ அக்செப்ட் பண்ணலையாப்பா அப்படின்னு கேட்குறாங்களா. அது வந்து ஆன்ட்டி ஆமாம் அப்போது ஜெய்ஹோப் அதனால தான் உங்களை கோவமாக இருக்கான் அப்படின்றாங்களா. ஜெய்ஹோப்புக்கா என்னம்மா அப்படி உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஜின்னு சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கானா. அது வந்து ஆன்ட்டி நான் மறந்துட்டேன் நான் இன்ஸ்டாகிராம் போகிறது இல்லையா அதனால மறந்துட்டேன் அப்படின்றானா. ஆன்ட்டி உங்கள் ஐடியா சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியோட ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கிறானா. ஜெய்ஹோப்புக்கு தான் கோவமாக வருது இன்ன வரைக்குமே பண்ணாமல் இருக்கான் அதனால் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஜின்னில் சரிங்கடா என் ஃபோன் நீயே அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறானா. ஒன்றும் தேவையில்ல நானா பண்ணிக்கிறது அது என்ன பண்ணுறது வேணும்னா நீ பண்ண இல்லைனா தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. ஸோ இதுக்கப்புறம் ஜெய்ஹோ வீட்டுக்கு போயிடுறான். ஜின்னுமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான் ஜின்னு. அப்போது உனக்குமே என்ன பிடிச்சிருக்கு அது நல்லாவே தெரியுது இருந்தாலும் எனக்கு உன்னை டீஸ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கே ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப்போட ஐடியில் இருக்க ஜெய்ஹோப்போட ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்போது திடீர்னு ஜின்னில் ஜெய்ஹோப்புக்கு மெசேஜ் பண்ணுறான். தூங்கிட்டியா அப்படின்னு கேட்குறானா. ஜெய்ஹோப்பில் ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிடுறான். ஜின்னில் ஓ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வேணும்னே நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா யாருக்குமே தெரியாமல் ஜெய்ஹோப் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். ஜெய்ஹோப்பில் அம்மா எதுக்கு நீ இப்போ கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஒன்றும் இல்லை உன் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் அதான் அப்படின்றானா. என் வீடு தான் உனக்கு தெரியாதே எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறானா. வேணும்னா வெளியே வந்து பாரு அப்படிங்கும்போது விண்டோ வழியாக எட்டி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஜிண்டு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். மெசேஜில் டேய் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. அதுவா லைட்டாக உன் ஞாபகம் வந்துச்சு அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் கீழே வரியா அப்படின்னு கேட்குறான். என்னெல்லாம் வர முடியாது நீ போ இருந்து அப்படின்றானா. இல்லை நீ வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறானா. ஸோ ஜெய்ஹோப்பில் அப்படியே கீழே இறங்கி வரான்.
வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான், ஜெஹோப் கூட சேர்ந்து ஒரு பிக் மாதிரி எடுக்கிறான் தான். ஜெஹோப் வீட்டுக்கு முன்னாடிலேருந்து வர மாதிரி சேர்ந்து ஒரு பிக் எடுத்துட்டு அதை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி விட்டுடுறான். பண்ணிட்டு இப்போ ஜெஹோப்போட ஐடியா அக்செப்ட் பண்ணுறான். ஜெஹோப்பில் என்னடா ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறான். பார்த்தா அக்செப்ட்னு வந்திருக்கா. ஜெஹோப் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ பார்க்குறான். பார்த்தா அதில் அவனுங்க 2 பேர் ஃபோட்டோ இருக்கா. டேய் இதே எப்படா எடுத்த அப்படின்னு கேட்குறான். அதுவா ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிடுறானா. எங்கே கூப்பிடுற? என் கூட வந்தால் தானே தெரியும். ஏய் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான். ஆமா நீ என்ன இவ்வளோ உரிமையா டேய் டேய்னு கூப்பிடுற அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் உரிமை கிடையாது அப்படின்றான். சரி உன்னோட பெரியவங்களை இப்படி தான் ரெஸ்பெக்ட் இல்லாமல் கூப்பிடுவியா? பெரியவங்கண்ணா தாத்தான்னு கூப்பிட்டா இல்லை அப்பான்னு கூப்பிட்டா இல்லை அங்கிள்னு கூப்பிட்டா அப்படின்னு கேட்குறானா. ஆ நீ வேணா ம், நீ வேணா டார்லிங்னு கூப்பிட்டேன் அப்படின்றானா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்கான். இந்த மனசுக்குள்ளேயே வரமாட்டேன்னு சொன்னேன் இப்போ எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு குழந்தைல அழுதுட்டுருக்கு. வேகமாக ஜின்னு ஓடி போய் என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறானா. என்னோட அங்கிள் அண்ட் ஆன்ட்டி கூட வந்தா அவங்க என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுதா. ஜெஹோப்பில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ தான் இவங்க 2 பேரும் தோட வீட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிடைக்கவே இல்லையா. சரி நம்ம பேசாமல் போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே இந்த குழந்தைய விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் தான் அந்த 2 பேரும் நின்றுட்டுருக்காங்களா குழந்தைய காணோன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லுதா. இறக்கி விட்டோடனே ஓடி போய் அவங்க 2 பேர்த்தையும் ஹக் பண்ணிக்குது. பார்த்தா அவங்க அங்கிள் ஆண்டி ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த குழந்தை வந்துடுதா. இதை பார்த்துட்டே இருக்காங்க ஜின்னும் ஜெஹோப்பும். என்ன இவ்வளோ அசால்ட்டாக விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இல்லை நாங்கள் எங்கள் கூட தான் வந்துட்டு இருந்தா ஏதோ ஒரு பூனைக்குட்டியை பார்த்துட்டு அதை பிடிக்கிறேன்னு போனால் அதுக்குள்ளே நிறைய கும்பல் வந்து எங்களை அப்படி மிஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ நாங்கள் எல்லா இடமும் தொலைவிட்டோம் எங்கேயுமே காணோம் அதான் இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இனிமேவாவது குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பும் ஜின்னும் சொல்கிறாங்க. அவங்களுக்கா ஒரு மாதிரி இப்போ தான் மூச்சே வருது. ரொம்பவே தேங்க்ஸ் இந்த குழந்தை மட்டும் இல்லைனா அவ்வளோதான் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்டே ஜெஹோப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. இப்போ அந்த குழந்தைல நாளைக்கு மறுநாள் எங்கள் அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் மேரேஜ் ஆக போகுது நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குதா. ஆக்சுவலி இந்த குழந்தைக்கு நம்ம ஜின்னை ஜெஹோப்பையும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அதான் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குதா. இவங்களுக்கு என்ன சொல்லன்னு தெரில. ஸோ இப்போ அவங்களுமே அதான் அவங்க 2 பேர் இருக்காங்களா அந்த குழந்தையோட அன்குள் ஆன்ட்டி அவங்க சண்டே எங்களுக்கு மேரேஜ் நடக்கிறா. ஸோ நீங்கள் வந்துடுங்க நீங்கள் கன்ஃபார்ம் வரணும். நீங்கள் மட்டும் இல்லைன்னா அந்த குழந்தை எங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த இன்விடேஷன் மாதிரி இருக்குது. அதான் அவங்க ஃபோனில் தான் இருக்குது. அப்படியே இவங்க ஃபோன் நம்பர் வாங்கி மாற்றிக்கிறாங்க. ஸோ வந்துடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. இவங்களுமே சரி கண்டிப்பாக வரோன்றாங்களா. வரலைன்னா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மிரட்டுதா. உனக்காகவே வரோம் ஓகேவா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த குழந்தை பாய் சொல்லிட்டு போயிடுது. அண்ட் இப்போ நம்ம ஜின்னும் ஜேஹோப்பும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேஹோப்பில் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கானா. அப்போது அப்படியே ஒரு மாதிரி பழசெல்லாம் நினச்சி பார்க்குறான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது இவன் கூட சண்டை போட்டது இவனை வம்பிழுத்தது எல்லாத்தையும் அப்படியே நினச்சி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே படுத்து தூங்கிடுறான். அந்த இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதா. மார்னிங் அதே மாதிரியே பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கான். நம்ம ஜேஹோப்பை ஜின்னு மறுபடியும் பார்க்குறான். சரி இன்னைக்காச்சும் என் கூட வருவியா அப்படின்னு கேட்குறானா. அது வந்து அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த ஃப்ரெண்டுங்க லாங் டிஸ்டன்ஸில் வந்துட்டுருக்கானா. சரி சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் பெரிய உட்காந்துக்கிறான். ஜின்னுக்கா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லையே உட்காந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் போகிறாங்க. ஸோ நம்ம ஜின்னு இல்லை அவனோட யூனிவர்சிட்டியில் இறக்கி விட்டுறான். அவன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறான் இன்றைக்கி நான் வரமாட்டேன்டா நான் அவர் கூட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேஹோப்பில் போகிறதுக்கு முன்னாடி சண்டே நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறானா. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்குறான். அதான் அந்த குழந்தையோட அங்கிள் ஆன்ட்டி மேரேஜ் அப்படின்னு கேட்குறானா. கண்டிப்பாக போகலாம். சரி கப்புள் ட்ரெஸ் போடலாமா அப்படின்னு கேட்குறானா. என்ன கப்புள் ட்ரெஸ் அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை சும்மா தான். சரி நான் ஈவினிங் உன்னை பார்க்குறேன். இல்லை ஈவினிங்லாம் வர முடியாது நான் பஸ்ஸில் தான் வருவேன். நம்ம சண்டே பார்க்கலாம். இல்லைனா நாளைக்கு மார்னிங் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறானா. ஜின்னில் ஒரே குஷியாகிடுது. சரி வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான் ஆஃபீஸ்க்கு. ஜின்னுமே அப்படி தான் அவனோட இருந்த அந்த குட்டி குட்டி மொமெண்ட்ஸ்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான் கம்பெனியில் உட்காந்து. இதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதா. அப்போது 2 பேரும் அதான் நம்ம ஜேஹோப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நிற்கிறான். ஒரு 9 o'clock பஸ்னால் 7 o'clockே வந்து நிற்கிறான். ஜின்னும் அதே மாதிரி தான்
பட் கொஞ்சம் லேட்டாக 7:30 அந்த மாதிரி வரானா. ஜேஹோப் கிட்ட என்ன ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுற போல அப்படின்றானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ தான் வந்தேன். "ஆ, என்ன எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நீ கூட தான் 8:30க்கு இங்கே வரவா 7:30க்கெல்லாம் வந்து நிற்கிறியே அப்படின்றானா. ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து. சரி வா கொஞ்சம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சின்னதான் வெளியெல்லாம் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு வரான். அம்மா எனக்கு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு ஜெயஹம் சொல்கிறானா. ஆல் த பெஸ்ட் நல்லா படி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் நான் நல்லா படிச்சுப்பேன். சரி நாளைக்கு அப்படின்றானா. கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ இதுக்கப்புறம் டைம் ஆகிட்டா நம்ம சின்னமே ஜெஹோவை கொண்டு போய் யூனிவர்சிட்டியில் விட்டுட்டு அவனுமே ஒர்க் கிளம்பி போகிறான். அந்த இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ரெண்டு பேரும் ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்களா. பட் நம்ம ஹோபியோட கடையிலேயே ஆல்ரெடி ஹோபி ட்ரெஸ் பார்த்து வச்சுருக்கான். ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க அம்மாட்ட, அம்மா இந்த மாதிரி நாங்கள் ஒரு குழந்தைய காப்பாற்றி கொடுத்தோமா, அவங்களோட ரிலேட்டிவ் வந்து மேரேஜ்னு சொல்லி கூப்பிட்டாங்க, எனக்கும் ஜின்னுக்கும் ட்ரெஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இது நம்ம ஜின்னுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம ஜின்னில் ஈவினிங் ஆனதும் ஆன்ட்டியோட கடைக்கு தான் வந்திருப்பான். எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பானா. இதை நம்ம ஆன்ட்டி வந்து ஜின்னுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி நான் ஜேஹோப் வந்து என்கிட்ட சொன்னான்ப்பா நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி. சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் அந்த சேம் ட்ரெஸ் போடக்கூடாது, இங்கே பார்த்தீங்களா ஒரே கலெக்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களா. ஜின்னுக்கு இதுதானே வேணும், ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடுறான். சரி ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான் ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு. லைப்ரரி தான் போகிறானா. அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம ஜேஹோப்பை பார்த்துட்டே இருக்கான். ஜேஹோப் இங்கே வான்னு கூப்பிட்றானா. ஜேஹோப்புமே வரான். என்ன ஜின் அப்படின்னு கேட்குறான். இங்கே பார்த்தியா ட்ரெஸ் வாங்கிட்டேன். ஆமாம் நான் தான் உனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேனே அப்படின்றான். என்ன சொல்கிற, ஆல்ரெடி கொடுத்துட்டியா புரியல. நான் எங்கள் கடையிலேயே உனக்கும் சொல்லியிருந்தேன் அப்படின்றானா. ஐயோ ஜேஹோப் கவலைப்படாத, உங்கள் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஆன்ட்டி சொன்னாங்க நீ எனக்கு ஒரே மாதிரி உனக்கு எனக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தேன்னு, அதில் ஒன்று தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ ஜேஹோப்க்கு குஷியாகிடுது. அந்த இப்போ அப்படியே ஜேஹோப் வழக்கம் போல் அவன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஜின்னுமே அவன் ஒர்க் டே பார்த்துட்டு புக்ஸ் படிச்சுட்ருக்கான். இந்த டைம் ஜின்னில் அவன் குழந்தைங்களுக்கு ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கான். ஒரு மாதிரி க்யூட்டாக ரியாக்ஷனோட சொல்லிகிட்டு இருக்கானா. ஜேஹோப்புமே புக்ஸ்லாம் அடுக்கி வச்சுட்டு நம்ம ஜின்னை தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஜின்னை பார்க்க பிடிச்சிருது. இவனை நான் என்ன பண்ணேன் இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு பார்த்துட்ருக்கான். அதே மாதிரி அங்கே சன்செட் ஆதான். அந்த டைமில் ஜேஹோப் வந்து விண்டோ வழியாக நின்றுட்டுருக்கான் புக்ஸ் அடிக்க வச்சுட்டு. இதை நம்ம ஜின்னு பார்க்குறான். அப்படியே அந்த சன்லைட் நம்ம ஜேஹோப் மேலே பட அப்படியே நம்ம ஜேஹோப் ஒரு ஸ்மைல் பண்ணால் அவ்வளோதான் ஜின்னு ஃப்ளர்ட் ஆகிடுறான். மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். காதல் பார்வையில் பூமி வேறுதான், மார்கழி வேர்க்கும் சித்திரை குளிரும் மாறுதல் இங்கேதான், உன் குளிருக்கு இதமாய் என்னை அடிக்கடி கொடுத்து என் வெயிலுக்கு சுகம்தான் உன் வேர்வையில் நினைத்து, காதல் மறந்தவன் காமம் கடந்தவன் துறவை துறந்ததும் சொர்க்கம் வந்தது, ஆகாய சூரியனை ஒற்றை ஜடையில் கட்டியவள் நின்றாடும் விண்மீன் நெற்றிச் சுட்டியில் ஒட்டியவள் நீதானே எருமலை அல்லே மருதாணி போல் பூசியவள், கொடி நான் உன் தேகம் முற்றும் சுற்றி கொண்ட கொடி நான் என் எண்ணமேதுவோ கிளி நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி தின்னும் கிளி நான் உன்னை கொஞ்சம் எண்ணமோ. ஸோ இப்படியே நம்ம ஜின்னை அழகாக ஜேஹோப்பு சைட் அடிச்சுட்டு இருக்கானா. அதே மாதிரி தான் நம்ம ஜேஹோப்பும் ஜின்னை பார்க்காத டைமில் சைட் அடிச்சிட்ருக்கான். அந்த இப்போ அப்படியே இந்த டேவும் முடியுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதா. நம்ம ஜேஹோப்பில் ஜின்னு வருவானா இல்லை நம்மளே போய்க்கலாமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சரி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறான். பார்த்தா ஜின்னு பைக்கில் வந்து நிற்கிறான். சரி ஜேஹோப் போகலாமா, எங்கே ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்க உள்ளே இருக்காங்க. ஜின்னு சவுண்டு கேட்டதுமே ஆன்ட்டி வெளியே வந்து பார்க்குறாங்களா. ஸோ ஜின்னுமே சரி ஆன்ட்டி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறோம். ஜின் நீ பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்களா. ஜின்னுமே தேங்க்ஸ் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜேஹோப்பில் எங்கள் அம்மாட்டே நல்ல பேர் வாங்கிட்டல அப்படின்றானா. இதில் என்ன இருக்கு, நிறைய பேர் என்னை பார்த்த உடனே பிடிச்சிரும் அப்படின்றானா. ரொம்ப தான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமா உனக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு கேட்குறான். ஜேஹோப் சைலண்ட் ஆயிடுறான். இதுக்கப்புறம் அந்த வெட்டிங்க்குமே போகிறாங்க. அங்கே போனதும் அந்த குழந்தை ஓடி வந்து ரெண்டு பேர்த்தையும் பார்த்து ஹக் பண்ணிக்கிட்டு இவங்களுமே வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஜேஹோப்பில் அந்த குழந்தைய பார்த்து அப்படியே சிரிச்சு பேசிகிட்டு இருக்கானா. ஜின்னு வந்து அங்கே தூரமாக நின்றுட்டு இருக்கான். அப்படியே ஜேஹோப்பை பார்க்குறானா. ஜேஹோப் என்ன பாரு என்ன பாரு அப்படின்றான். ஜேஹோப்மே அப்படியே திரும்பி பார்க்குறானா. அவ்வளோதான் ஜின்னை இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அங்க ஃபோட்டோ ஷூட் நடக்குது இல்லையா? அந்த இடத்துல கூட்டு போயி அப்படியே அங்க ஜேஹோப்க்கு ரிங் எடுத்து ப்ரப்போஸ் பண்றான். அது நம்ம ஜின் இருக்கான் இல்லையா? ஆல்ரெடி சொல்லியிருப்பான். நாளைக்கு நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த குழந்தையோட அங்கிள் ஆன்டி கிட்ட. அவங்களுமே ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க வெட்டிங்கும் முடிஞ்சிருதா? இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஜின்னுல சிக்னல் குடுக்குறான். ஸோ இவங்க நம்ம ஜேஹோப் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தான் கூட்டு போயிருப்பானா? ஸோ அந்த இடத்துல நம்ம ஜின்னுல டக்குன்னு நீல் டவுன் போட்டு ஜெஹோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஜெஹோவுக்கா ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அக்செப்ட் பண்ணிக்கோ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்களா. மற்றவங்களும் ஒரு மாதிரி வீடாக பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு தானே. ஸோ நம்ம ஜெய்ஹோப்ல அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறான். 2 பேரும் அழகா ஹக் பண்ணிக்கிறாங்க. இது அப்படியே அங்கே ஃபோட்டோ ஷூட்டில் ஃபோட்டோ ஆகுது. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி ஹாப்பியாக அவங்களையும் பார்த்து பேசி சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த ஹாப்பி என்டிங்கோட ஃபாலிங் இன்டு யுவர் ஸ்மைல் நம் டூசியோக்கோட பிஎல் ஒன் ஷாட் முடியுது. ஆர்மிஸ் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.